வருவது வழமை. இந்த ஒரு தேர்தலில் மட்டும்தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கூடுதலாக வந்து வாக்கு கேட்பாங்க. மற்ற தேர்தல்களில் நீங்கள் உங்களோட ஆட்களுக்கு போட்டுக்கோங்க ஒன்று விட்டுருவாங்க. இப்போ நாங்களும் வந்திருக்கிறது என்னென்னா, இந்த நாட்டிலே வாழுகிற தமிழ் பேசும் 2 சமூகங்கள், முஸ்லிம்கள், தமிழர்கள், எங்களுக்கு இடையிலையும் இடக்கிட சில பிரச்சனைகள் வரும், முரண்பாடுகள் வரும். ஆனால் கடந்த காலங்களில் இருந்த அந்த பிட்டும் தேங்காய் பூயுமாக கிழக்கிலே முஸ்லிம்களும் தமிழர்களும் ஒன்றாக வாழ்கிறோம் என்கிற விஷயத்தை பெருமையாக பேசுகிற ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் இப்ப மாறி வந்து இதுக்கு யார் காரணம் என்றா, தங்களுடைய அரசியல் இலக்குகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வன்முறையை பாவித்தவர்கள். இந்த வன்முறை வந்து பூந்துதான் எங்களை பிரிச்சது. இல்லாட்டி நாங்க பிரிஞ்சா இருந்த. இப்ப வன்முறை ஒரு இடத்துலையும் இல்லை, இனி தலை தூக்கவும் இயலாது. எனவே இப்ப நாங்கள் ஒத்துமைப்படணும். வன்முறையாளர்களை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. அதுல முக்கியமா வன்முறை செஞ்சவரால் இந்த தேர்தலையும் போட்டிடுறார் அனுரகுமார் திசாநாயக் என்றால். அவரும் இதே கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் தான். மிக மோசமான வன்முறையை செஞ்சார்கள். சாமானியமான வன்முறை இல்லை. எத்தனையோ பேரை பதைக்க கொண்டாங்க. கொண்டு போட்டு முழங்காலுக்கு மேல அந்த பூத உடலை தூக்கிட்டு போயிடலாம். முழங்காலு கீழாந்து தூக்கிட்டு போகணும். இப்படியெல்லாம் ஈனத்தனமாக கீழ்த்தரமாக வன்முறை மூலம் அரசியல் செய்தவர்கள் தான் இப்ப சிவப்பு கட்சிக்காரர்கள். நான் பேர் சொல்ல தேவையில்லை. பேரை சொன்னா வந்து எனக்கு வழக்கு போடுறானுகள். அது பெரிய கஷ்டமா போயிடுது. நான் பேரை சொல்லிட இப்படியெல்லாம் நீ பார்லிமெண்ட்ல காய்ச்சிருக்காங்க காட்டணும்னு உடனே எனக்கு சட்டத்தரணின கடிதம் வருது. என்னடா இது பெரிய வில்லங்கமா போயிடுது. எந்த நேரமும் எனக்கு கடிதம் அனுப்புறதுதான் இப்ப வர்ற வேலை. அவ்வளோ பயந்து வைத்தாரு. ஆனா இவங்க சம்பந்தமாக எங்கட எல்லா சமூகங்களும், ஒவ்வொரு சமூகமும் இந்த நாட்டில் சிங்கள சமூகம் வன்முறை மூலம் அரசியலை கைப்பற்றலாம் என்று நினைத்தார்கள். தமிழ் சமூகத்துக்குள்ளும் எங்களுடைய விடுதலை போராட்டம் என்று உண்டு. வன்முறை இல்லாமல் எங்களுக்கு எதிரான அடக்குமுறைக்கு நாங்கள் பதில் சொல்ல இயலாது. ஒரு நியாயப்படுத்தக்கூடிய சில காரணங்கள் இருந்திருக்கலாம் அந்த கட்டத்தில். ஆனால் போக போக அது சகோதர படுகொலைகளை வந்து முடிஞ்சுது. சகோதர படுகொலை என்று சொல்லி முஸ்லிம் மக்களை துன்புறுத்தியது ஒரு புறம், உங்களோட சமூகத்துக்குள்ளேயே ஆளுக்கால் சுட்டுக்கிட்டானுங்க. எத்தனை பேரை நாம் அழிச்சு போட்டோம். என்ன பெருந்தலைவர்களை நாங்கள் இல்லாமல் பண்ணி போட்டோம். அண்ணன் அமிர்தலிங்கத்தில் இருந்து யோகேஸ்வரன் இருந்து அப்படியே ஒரு பெரிய பட்டியல். அண்ணன் சிவசிதம்பரம் ஒரு மயிரிடையில தப்பினார் மனுஷன். என்ன பெருந்தலைவர்கள் இவங்க எல்லாம். இப்படி தலைவர்களை நாங்கள் காணலாமா? அதே நேரம் சந்தர்ப்பத்தை பாவிச்சு சிங்கள மக்கள் மத்தியில் நல்ல தலைமைத்துவங்களை எல்லாம் நாங்கள் இழந்தோம். இன்று நாங்கள் உங்களுக்கு முன்னாலே வந்து யாருக்காக வாக்கு கேட்கிறோமோ அவருடைய தகப்பனார் ரணசிங்க பிரேமதாஸ், அவரையும் ஒரு தேர்தல் பிரச்சார காலத்தில் தான் ஒரு மேதின தண்டு யார் கொண்டாங்கன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட சமூகத்திலையும் தலைவரை கொண்டீங்க, மற்ற சமூகங்களின் தலைவரை கொண்டீங்க, மாற்று சகோதர தமிழ் பேசும் சமூகங்களோடையும் துப்பாக்கி தூக்கிட்டு பிரச்சனையை ஏற்படுத்தினீங்க. கடைசியில் கண்டது என்ன?
நான் அடியேன் விடுதலை புலிகள் இயக்கத்தோடு அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்திய போது அந்த பேச்சுவார்த்தையில் அரசாங்கத்தின் சார்பில் ஒரு உறுப்பினராக இருந்தவன், 4 பேர் அரசாங்கத்தின் சார்பில், அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தலைமையில் மிலிந்த முரகொட, பெர்னார்ட் குணத்திலக்க என்ற ஒரு வெளியுறவு அதிகாரி, நான் 4 பேர், தமிழ்ச்செல்வன், கருணா, எங்களோட ஆண்டன் பாலசிங்கம் உட்பட இந்த குழுவோடு நாங்கள் உலக நாடுகளில் 4-5 இடங்களில் போய் பேச்சுவார்த்தை நடத்தினோம். புலிகளோடு நேருக்கு நேர் பேசினோம். விடுதலை புலியின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனோடு நானும் எழுத்து மூலம் ஒப்பந்தம் செய்தோம். உண்மையிலே விடுதலை புலிகளின் தலைவர் ஓடு 3 மணித்தான மனம் விட்டு பேசியிருக்கிறேன். நான் முஸ்லிம்கள் மீது பலவந்தமாக திணிக்கப்படுகின்ற வரி விதிப்புகள் மற்ற விஷயங்கள் சம்பந்தமாக எல்லாம் பேசினோம். அந்த நேரம் இதே விடுதலை புலிகளோடு இருந்த போராளிகள் தான் இப்ப ரணிலோட நிற்காங்க. இப்ப ரணில் விக்ரமசிங்கோட நிற்கிற ஆட்கள் எல்லாம் முன்னாள் விடுதலை புலிகளின் போராளிகள். இப்ப அந்த நேரம் ரணில் சரிப்பட்டு வராது, கடுமையா நின்றாங்க. ரணில தோக்கடிச்சதும் அவங்க. 2005ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க வெல்றது பெரிய பிரச்சனையா இருந்திருக்காது. இதே நபர்கள் தான் இப்ப மேடையில் இருக்காங்களே, 2 பேர் நண்பர்களை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அவனும் பிற எனக்கு நோட்டீஸ் அனுப்புவானோ சரியானதுக்காக தான் கதைக்கல, பேரை சொல்லல. உண்மையா தனக்கு பயம் இல்லை, ஏன்னா வழக்கு பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இது வழக்கு பேசுற நேரமா? இது உங்களோட வழக்கு பேசுற நேரம், மக்களோட. இதே ரணில் விக்ரமசிங்க வன்னியிலிருந்தும் வடபுலத்திலிருந்தும் அரசாங்க கட்டுப்பாட்டு பகுதிக்கு ஆக்களை வர விடாம தடுத்து ஓட்டு பண்ண விட்டுருந்தா ரணில் விக்ரமசிங்க தான் ஓட்டு பண்ணிருப்பான். அப்ப எப்பயோ ரணில் விக்ரமசிங்க தலைவராக இருந்திருக்கணும். இப்ப வந்து குந்திக்கான அவருக்கு ஒன்றும் இல்லாம இந்த கேஸ் சிலிண்டரை தூக்கிட்டு வாராரு. பாவ மாதிரி ரணில பாவக்குள்ள அவரு கூட்டம் வச்சுக்கலாம். சிங்கள பிரதேசங்கள்ல 93 பேர் பட்டாளம் இருக்கு அவரோட, எல்லாம் இந்த ராஜபக்ஷ ஆக்கள். அவங்களால இப்ப கூட்டம் நடத்திக்கல. இங்க வந்து இதுக்குள்ளான அவர் கொஞ்சம் ஆக்க பிடிச்சி வச்சிருக்காரு. எம்பி மாறு எல்லாம் காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கார். அவங்களால இங்க நடக்கிற 2-3 கூட்டம் நடத்தினது தவிர கடந்த 7-8 நாளா கூட்டமே இல்லை. சிங்கள பிரதேசங்களில் கூட்டம் நடத்திக்காம இருக்காங்க. ஏன்னா இது மத்தியான நேரம், உங்களோட ஊரில் பொண்டுகளையோ எல்லாரையும் மாம்பிள்ளைகள் வேலைக்கு போகிறார்கள், உங்களெல்லாம் இப்போ கூப்பிட்டா கஷ்டம்தான். நாங்கள் எங்களுக்கு பின்னேறம் போட்டுக்கலாம், என்னடா வேற கூட்டங்கள் இருக்கு. இருந்தாலும் நீங்கள் வந்திருக்கிறீங்க கேட்கறதுக்கு. ஆனால் இந்த ஜனாதிபதி வேட்பாளர் வித்தியாசமானவர், அவரை நீங்கள் நம்பலாம். இவர் யாராப்பா எனக்கு வந்து சொல்றதுக்கு, இவரை நம்ப வைக்கிறதுக்கு நீங்க கேட்கலாம். இந்த நாட்டிலே சமத்துவத்தோடு தமிழர்களும் சரிசமமாக நாட்டின் பெரும்பான்மை இன மக்களோடு வாழ்வதற்கான ஒரு சூழல் அமைவதற்கான ஒரு வித்தியாசமான தலைமையாக நீங்கள் சஜித் பிரேமதாசவை காண்பீர்கள் என்பதில் எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்கு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொஞ்சம் எப்பவும் இப்படித்தான், கொஞ்சம் நேரம் எடுக்கும். அவங்களுக்கு கணக்க யோசிக்கிற ஆக்கள் கடுமையா யோசிக்காங்க. வேண்டிய மட்டும் நேரம் எடுத்து யோசிச்சு முடிவெடுங்கோ என்று அவங்கள விட்டுருக்கேன்னாங்க. அதுக்கிடையில் கொஞ்சம் பேர் பிச்சுட்டு போய் நாங்கள் தனியாக வேட்பாளர் போடுறோம்னு போட்டு வச்சு நிற்கானுங்கள். அவங்க போட்டாக்கள்டே நாங்கள் பார்லிமெண்ட்டில் இங்கே வாங்கடாப்பா, இது என்ன பேத்தனமான வேலை, என்னதுக்கு உங்களுக்கு தனியான வேட்பாளர்? இந்த சந்தர்ப்பத்தில்
ஏன் இந்த வாக்குகளை விரயம் செய்கிறீர்கள்? வீணா போகாதா இது? வீணா போறதை விட்டு கடைசியில வாக்கெண்ணக்குள்ள அட இவ்வளவுதானா உங்களுக்கு ஓட்டு என்று தெரிய வந்தா எவ்வளவு கேவலண்டாப்பா. ஏண்டாப்பா இந்த வேலையை பார்த்தீங்க என்று கேட்டா, ஓம் ஓம் நீங்க சரிதான், நீங்க சொல்ற சரிதான், நாங்களும் இனி திட்டியாதான் இவனால இல்லை, அது சிலவன சும்மா விடுவம்பு காரணங்களே, அதுக்காக சரி சரி செஞ்சுட்டு போங்கன்னு விட்டோம். ஆனா நாங்களும் சஜித்தோட நிப்பம் என்கிட்ட சொல்றாங்க தனிப்பட்ட முறையில். நான் உங்களுக்கு சொல்றேன், உண்மை இது, உண்மையா சொல்றேன். இது பெரும் பெரும் தலைவர்கள், நான் பேர் சொல்லி சொல்லப்படா, அவங்களுக்கு இப்ப கை சேதம். ஏண்டா குட்டு வழிபட்டுடும். நண்பர் அரியநேந்திரனுக்கு என்ன நடக்க போகுது என்றதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஏண்டா இதால் என்ன நடக்க போகுது? தமிழர்களின் சுயாட்சி கோரிக்கை என்பது பலவீனப்பட போகிறது. இதை பலவீனப்படுத்துவர்கள் முதலாம் அவர் அரியநேந்திரன் என்கிற முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது. இந்த இதுல நீங்க பங்காளிகளா மாறிட வேணாம். மிக தெளிவாக நான் உங்களிடம் வினயமாக சொல்வது, ஒரு தேசிய மட்டத்திலான ஒரு தலைவரை தெரிவு செய்கிற போது உங்கள்கிட்ட இவங்க வரமாட்டாங்க. உங்களோட காலடிக்கு வர ஒரே சந்தர்ப்பம் இந்த ஜனாதிபதி தேர்தல் மாத்திரம்தான். மற்ற தேர்தலில் தாராளமா நீங்க உங்களோட ஆக்களுக்கு போட்டுக் கொள்ளுங்க என்று விட்டுருவாங்க. சில நேரம் எங்கட ரசாக்காக்கள் வருவாங்க ஜனாதிபதி தேர்தலில். வந்தாலும் ரசாக்கு வந்திருக்காரு, அவர் நம்ம கட்சியெல்லாம் கேட்காருன்னு சொல்லுவீங்க. அவங்க சரி ஆமாமன்னுட்டு போடாம விட்டாலும் விடுவாங்க. ஆனா ஒரு காலம் இருந்துச்சு. ஏஆர் மன்சூர் இருந்தார், மஜீத் இருந்தார், இங்க ஸ்வீட் மஜீத் இருந்தார். இப்படி எல்லாம் இந்த பிரதேசங்களில் ஏராளமாக தமிழ் மக்கள் முஸ்லிம்களை நம்பினாங்க தலைமையில். ஆனா காலப்போக்கில் இந்த இனப்பிரச்சினையுடைய ஏற்படுத்தின பிரிவு, அதோட வன்முறையும் வந்தோட இன்னும் கூட வைராக்கியம் வந்து நாங்களாம் பிரிஞ்சிட்டோம். ஆனா ஒத்துமைப்படுறதுக்கான காலம் இப்ப வருது. சஜித் பிரேமதாச என்பது இனவாதம் இல்லாத ஒரு தலைவர். சும்மா பூச்சாண்டிக்கு ஒரு கதையை கதைப்பாங்க. என்ன பொறுத்த மட்டில் இன்றைக்கு நடந்து முடித்திருக்கின்ற அறகலைய என்று நடத்தப்பட்ட மக்கள் போராட்டம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த போராட்டத்தால் ஒரு நன்மை நடந்துருக்கு. அந்த போராட்டத்தில் சொந்தக்காரர் சொல்லிட்டு இந்த ஜேவிபி காரன் நம்புறாங்க வாப்பா. அதை செஞ்சாக்கள் வேறாக்கள், அவங்களும் இந்த வேட்பாளர் போட்டிருக்காங்க. ஒரு லாயர் ஒருத்தர் கேட்காரு, அந்த கட்சியில் ஃப்ரண்ட் லைன் சோஷலிஸ்ட் பார்ட்டி, அதுக்கு தமிழ் என்னடாப்பா? முன்னணி சோசியலிச முன்னணி, முன்னிலை சோசியலிச முன்னணி. சரி, அப்ப முன்னிலை சோசியலிச முன்னணி ஆக்கள் தான் உண்மையில முன்னுக்கு நின்ற ஆக்கள். இந்த அறிக்கை இந்த ஜேவிபியில் கேட்கறல்லவா, அவர் அவருங்க ஆளுமுகத்திடலுக்கு போய் அடி வாங்கிட்டு வந்தால் தான் விரட்டினான், தூக்கி விரட்டிட்டு போறக்குள்ள ஓடி வந்துட்டாரு. சஜித் பிரேமதாசையும் விரட்டினான் ஒரு படத்தை போட்டு காட்டுவான். ஆனா ரணில் தப்பிக்கிட்டாரு, போறல ஒரு இடத்தையும். அவர் வெளியில் இறங்கி போற குறவு, அவருக்கு இந்த வெயிலுக்கும் பயம், அதனால அவர் வெளியில் இறங்குற குறவு. என்னுடைய மிக தெளிவான உங்களுக்கான விஷயம் ஒன்று, அறகலையினால ஒரு விஷயம் நடந்துச்சு. முள்ளிவாய்க்கால் படுகொலைகளுக்கான அத ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்தி கொண்டாடையலாது தமிழர்களுக்கு. எமது சார்பில் ஏதோ ஒரு வகையில் போராளிகள் என்று போராடினார்கள். அது சரியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம். தண்ட சமூகத்தில் இந்த சமூகத்தின் விடுதலைக்காக உயிர் நீத்தார்கள் என்று அவங்க நம்பிக்கொண்டிருக்கிற ஆக்களுக்காக குறைஞ்சது ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்துறது கூட இந்த நாட்டில் உரிமை இல்லைண்டா, அது என்னடாப்பா உரிமை? அப்ப முள்ளிவாய்க்கால் போராளிகளுக்கான நினைவேந்தல் என்று ஒவ்வொரு வீட்டையும் அந்த தாய்மார்கள் மெழுகுவர்த்தி கொளுத்தது பாஞ்சுழுந்து ராணுவம் அடிச்சு உடைச்சி நாசப்படுத்துறான். இது என்ன அட்டகாசம் இது? அது எங்க இருந்தாலும் அந்த
அந்த அந்த யார் தாய்மார்கள் தங்களோட பிள்ளைகளை இழந்தா அவங்களுக்கு அதை கொண்டாடுறதுக்கு அல்லது அதை பற்றி ஞாபகப்படுத்துறதுக்கு இருக்கிற உரிமையையும் இப்படி பலவந்தமாக இல்லாமல் செய்கிற ஒரு படுமோசமான கீழ்த்தரமான நடவடிக்கையில் சில நேரம் ஆட்சியாளர்கள் ஈடுபடுறாங்க. ஆனா காலிமுகத்திடலில் என்ன நடந்தது? காலிமுகத்திடலில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடந்தது. இந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றம். கிளிநொச்சிலையும் முல்லைத்தீவிலையும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடத்தினா ராணுவம் பாஞ்சு விழுந்து அடிச்சுடைக்கிற வேலை, ராணுவம் சூழ இருக்க கொழும்பில் காலிமுகத்திடலில் இந்த முன்னிலை சோசியலிச கட்சி மற்ற எல்லாரும் சேர்ந்து உண்மையை சொல்ல போனா எங்கட புள்ளையில போய் நின்றான். அது ஒரு முஷ்பாத்தி. அப்படித்தான் அன்றைக்கு இருந்துச்சு. தெரியுந்தான் என்ன நடந்தண்டு. ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே பூந்து ஜனாதிபதி கட்டில படுத்து பார்த்தானுங்கள் எல்லாரும். அவ்வளவு முஷ்பாத்தி நடக்கலையா? நடந்தானே. அந்த முஷ்பாத்தி எல்லாம் நடந்து முடிஞ்சுதான் இப்ப தனக்கு அந்த ஜனாதிபதி கட்டிலும் வேணான்றாரு சஜித் பிரேமதாச. எனக்கு ஜனாதிபதி மாளிகை இல்லை, நான் மக்கள் சேவகனாக இருக்க போகிறேன் என்று வார ஒரு ஆள் வந்திருக்கார். ஆனால் இது ஒரு மாற்றத்தில் பால் போகிற ஒரு புதிய யுகம். இந்த யுகத்திற்கு நாங்கள் புதிய இளம் தலைமை ஒன்றை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். எந்த வன்முறையிலும் ஈடுபடாத, எந்த ஒரு இனத்தையும் பழிக்காத, என்னை பொறுத்த மட்டில் உங்களை சில நேரம் தவறாக சிலர் வழி நடத்துகிறார்கள். இந்த ரணில் விக்ரமசிங்க மேடையில் இருக்கிறார்கள் பார்த்த வேலையால் உங்களோட அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பறி போய்விட்டது. போன முறை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யார் பார்த்த வேலை தெரியும் தானே? இந்த ரணில் விக்ரமசிங்க மேடையில் இருக்கிறார்கள் பார்த்த வேலை. அது உங்களோட வாக்க போட்டு சும்மா பிரிச்சு நாசமாக்கி தமிழ் தேசிய